ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரங்களுடன் சகோதரி கொன்சி அவர்கள் துபாய் தேசத்திலிருந்து இணைந்து புத்தியுள்ள ஸ்திரீ என்ற தலைப்பின்களே தேவசை எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இனி இருப்பது எங்களுடன் தேவ ஊழிய சகோதரி ஆம், மேரி ராஜேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேலிருந்து. கத்தரண்டை ஜெபங்களை ஒப்புவிக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தரை கரத்திலே அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் இந்த வேளையிலும் ஜெபங்களை கூடாக வழிநடத்த ஆயத்தமாய் வந்திருக்கிறார். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். பிரைஸ்லோட்டமா. பிரைஸ் லார்ட் ஜெசியா, பிரைஸ் லார்ட். ஆமீன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பாராக. குட் பிளஸ் ஐயா. உங்களையும் உங்கள் சந்ததியையும் உங்களுடைய ஊழியங்கள் கைட்டு செய்கிற காரியங்கள் முழுவதிலும் கர்த்தர் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் 24 மணித்தியாலும் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறபோது கர்த்தர் உங்களை பிதாவுக்கு முன்னால் கனம் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நல்லது நேர்களே, நான் இந்த நேரத்திலும் லண்டன் தேசத்திலிருந்து மேரி இணைந்திருக்கிறேன். எங்களுடைய நேரம் இப்போது பின்னேரம் 4 மணி ஆகிறது. இன்றைக்கு 23வது தேதி 6ஆம் மாதம் 25ஆம் ஆண்டு. இந்த நேரத்திலும் நாங்கள் தேசங்களுக்காக செவிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் என்னையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்துவார். ஜெசியலியாவும் வழி நடத்துவார். இதில் ஊழியம் செய்துட்டு போன ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இந்த ஆரம்ப ஜெபத்துக்குள்ளாக கடந்து சென்று ஆராதனைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல வார்த்தை பகுதிகள் ஜெபங்களுக்குள்ளாக நடந்து செல்ல கர்த்தர் எங்களோடு எங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். ஆவியானவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை பிதாவுக்கு முன்பாக கனப்படுத்துகிறவரே, ஆண்டவரே, ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிறவரேப்பா, மக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிக நன்மை யாவும் செலுத்தி ஜெபிக்கிறோம். என் ஆவியானவரே, ஆரம்ப அற்பமா இருந்தாலும் முடிவை சம்பூர்ணப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய மகிமையில எங்களை ஆண்டவரே சியோனையில் என் மகிமையை வெளிப்படுத்துவேன் என்று வெளிப்படுத்தும்படியாக மகிமைப்படும்படியாக உம்முடைய கரத்தில் எங்களை எல்லாம் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, வானொலியில ஊழியன் செய்துட்டு போனவர்கள் இனி வரப்போவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களோட ஆறுதலில் இருங்க, ஜெப பகுதியில் இருங்க. ஆண்டவரே, என் ஆவியானவர் எங்களுக்கு ஊழியம் கொள்ள வராதபடி ஊழியம் செய்ய வந்த ஆவியானவர் நீர் வந்து எங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக இது கடைசி காலம் இருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியுள்ள நாங்கள் நிறைந்து ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. பரிசுத்த ஆவியானோட சேர்ந்து நாங்கள் ஆண்டவரை செபிக்க துதிக்க ஆராதிக்க வார்த்தைகளை சொல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக என்று சொல்லி எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆவியானவரே, நீர் எங்களுக்கு இந்த நேரத்திலும் எங்களை பற்றி அசைவாடுங்க. ஆண்டவரே, எங்களோட இடைப்படுங்க, எங்களை பேசுங்க, எங்கள் மேல் ஆளுகை வரட்டு, எங்களுக்கு ஆலோசனை தாங்க. எங்களோட சிந்தைகளை சித்தரிக்காதபடி என் தேவ ஆவியானவர் சிந்தைகள் எல்லாம் நீங்க ஆண்டவரே கட்டுப்பாடு தந்து ஆண்டவரே எங்களை எல்லாம் நீங்க ஒருமனப்படுத்தி உங்களுக்குள்ள எங்களை வழி நடத்தும்படியாக எங்களை தேவ கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். அதே போல தகப்பனே ஆண்டவரே, மனுலில கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது ஆசீர்வாதமா இருக்கட்டும். அவர்களுக்கும் இந்த ஜெபம் போய் சேர கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு இந்த ஜெபங்களை நீர் கொண்டு சேர்க்கும்படியாக உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து தரை மட்டும் தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டு நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி அப்பா. தந்தையே, தகப்பனே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஆலோசனையில் பெரியவரே, ஆண்டவரே, துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறவரே, அப்பா, கற்று தந்து நடத்துகிறவரே, பாதங்களை இடாதபடி காக்கிறவரே, அப்பா, எங்களை பலவீனத்தில் பலத்தை தருகிறவரே, அப்பா, எங்களை ரட்சிப்பை தந்தவரே, உடைய ரத்தத்தினாலே கழுவினீரே ஆண்டவரே. ஜீவனுடைய ரத்தத்தின் மகிமை இன்னும் குறைபடாதபடி எங்களை ஆண்டவரே அப்பா எங்களை நீதிமான மாற்றி நீரே அப்பா. ஆண்டவரே, ஆவியானவர் எங்கள் சுகத்தை தருகிற ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், ஆசீர்வதிக்கிற ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, மகிமையின் ராஜா, மகத்துவமானவர், இருந்தவர், இருக்கிறவரும் வரப்போகிறவரான ராஜா ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்களோட கிருபை ஆண்டவரே அப்பா. நாங்கள் நிற்பது நிர்மலமாமல் இருப்பது உடைய கிருபை ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கோடி கோடி நன்றி, கோடி கோடி சோத்திரம், கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் டடியப்பா. ஆண்டவரே, வானத்தை பூமியை உண்டாக்கி இருளையும் வெளிச்சத்தையும் உண்டாக்கி வானத்தின்
நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்து ஆண்டவரே எங்களை மண்ணால உருவாக்கி உம்முடைய சுவாசத்தை தந்து உயிர்ப்பித்து உமக்காக துதிக்க ஆராதிக்க உமக்காக பரிசுத்தப்படுத்தின சந்ததியலாய் எங்களை தெரிந்து கொண்ட தேவன், எங்களை ஆளுகை செய்கிற தேவனுக்காய் நன்றி செலுத்தி ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, அப்பா பிதாவே, மக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்வோம், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என்னடா சொல்லியிருக்கிறார், ஆராதனை எனக்கு, நான் ஆராதனைக்கு பாத்திரன், என் தேவன் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக என்று சொன்ன பிரகாரம் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, எஸ்டடி என்னை காக்கும் தெய்வம் நீரே. நீர்தான் பாதுகாவலர், வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கே பாத்திரரே. வல்லமை மாட்சிமைமாய் நிறைந்த எங்களுக்குள்ள மகிமையான பாத்திரமாய் விளங்க செய்கிறவரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கே பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே,
உமக்கே கோடி கோடி நன்றி டேடி. நீர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், எங்களை தாயின் கருவிலே தெரிந்து கொண்ட விதங்கள், எங்களை தாயின் கருவில உருவாக்குனவர் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக ஒரு குறைவில்லாதபடி காத்தவரையா ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் தாயின் கருவில தெரிந்தெடுத்தாலும் பாவத்திலே நாங்கள் கற்பந்தரித்த போதும் எங்களை ஒளியான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த ஒவ்வொரு நன்றிக்கு ஆண்டவரே, ஒவ்வொரு நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் பலவீன நேரங்கள்ல அனுதினமும் பலவீனமா இருக்கிற போதும் அனுதினமும் உம்முடைய கிருபையை தந்து உம்முடைய ஊழியங்களை செய்ய வைக்கிற தேவன். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உயிருள்ள நாட்களில் அம்மை புகழ்ந்து பாடும்படியாக எங்களுக்கு கிருபையின் ஆசீர்வாதங்களை தந்தவரப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம், ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம். 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே, 1000 பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். விடிவெள்ளியாய் வந்தவர். இருளுள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சமாய் விடிவெள்ளியாய் எங்களுக்கு பிரியம் நீராய் வந்தீர் ஆண்டவரே. எங்களை நேசிக்காத மனுஷர் மத்தியில் எங்களை பிரியம் வைத்து எங்களை நேசித்த தேவன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை எங்களை நீ தொழ வைப்பீராக. எப்படித்தான் எவ்வளவு போராட்டங்கள் வந்தால் நாங்க ஆண்டவரை மரணப்படுக்கை சென்றால் அந்த இருதயத்திலிருந்து உம்மை துதித்து அந்த வாயினால் உம்மை துதித்து அறிக்கை சேர அந்த கிருபையை தாங்க ஆண்டவர். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர். முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். அந்த முடிவில்லாத ராஜ்யத்துக்குள்ள நான் மாத்திரமில்லை பிரவேசிக்கிறேன், நானும் என் வீட்டார் மண்டாலும் சேவிப்போம் என்ற வசனத்தின்படி அந்த முடிவில்லாத ராஜ்யத்தில் எங்களை எடுத்துக்கொள்ள போற நேரத்துல என் குடும்பங்கள், சொந்தங்கள், என் சந்ததியார் 10 தலைமுறை தோறும் ஆண்டவரே அப்பா, தேசத்தார், நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், நாங்கள் சபைக்கு போற இந்த சபையர், ஊழியக்காரர், விசுவாச குடும்பங்கள் ஆண்டவர், எங்களுக்கு ஊழியத்தை தந்தவர்கள்
ஆண்டவரே, நாங்கள் ஊழியம் செய்தவர்கள், ஆண்டவரே, அவர்களுக்காக செபித்த ஒவ்வொரு ஜனங்களும் உடைய முடிவில்லாத ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க எங்களை வந்து அழைத்து செல்லுங்க ஆண்டவரே. அவியானவரே, அந்த கிருபையை தாங்க எங்களுக்கு. இரக்கத்துக்காக கெஞ்சுறேன். கர்த்தாவை இரக்கத்துக்காக கெஞ்சுறேன். இரக்கம் செய்து ரட்சிப்பீராக. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடுவேன், அனுதினம் வணங்கிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம். அப்பா, ஆராதனைக்கு பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே, கனத்துக்கு பாத்திரரே, இந்த ஆராதனை உம்மொருவருக்கு ஆண்டவரே. கழுதையின் வாயில பேச்ச வர செய்த தேவன், எங்களை நாங்க கழுதியாய் நினைச்சு எங்களை ஆராதிக்க கிருபையை கொடுத்தீரே. நன்றி செலுத்துகிறோம் டாடி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியுமக்கே ஹல்லேலூயா, கனமுமக்கே ஹல்லேலூயா, மகிமையுமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சியுமக்கே ஹல்லேலூயா, துதியுமக்கே ஹல்லேலூயா, கனமுமக்கே ஹல்லேலூயா, மகிமையுமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சியுமக்கே ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியுமக்கே ஹல்லேலூயா, கனமுமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சியுமக்கே ஹல்லேலூயா, மகிமையுமக்கே ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஒன்றுக்கும் உதவாத என்னையே உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஜீவசுகம் பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். ஜீவசுக பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்,
உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். அல்லேலூயா. ஆவியானவரே, பரிசுத்தரே, கண்மலையானவரே, கண்மலையை ஆண்டவரே தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறவரே, கற்பாறைகளை நீரூற்றுகளாய் மாற்றுகிறவரே, எங்களுடைய நிந்தைகள் அவமானங்களை முறித்து போடுகிறவரே, ஆண்டவரே மரித்த லாசருவின் கல்களை புரட்டினது போல புரட்டி எங்கட ஆண்டவரே அப்பா எங்கட நுகங்களையும் ஆண்டவரே அக்கிரம கட்டுகளை கட்டுகளை புரட்டி போட்டு எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை தடியான கற்களை உடைக்கிறவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு முன்பாக செல்லுகிறவரே, ஆண்டவரே மகிமையின் பாத்திரரை மங்கி எறியாத திரியை அனைவரை அணைக்காதவரே, அப்பா முறிந்த நாணலை முறிக்காதவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். உபத்திரவப்பட்ட உபத்திரத்தை அற்பமாய் எண்ணாதிருக்கிறவரே, எங்களை பார்த்து அருவருக்காத தேவனே, உம்மை நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம். துதி உமக்கே, கனம் உமக்கே, மகிமை உமக்கே, புகழ்ச்சி உமக்கே. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆண்டவரே, 7 தரம் மரணம் வந்தும் ஆண்டவரே எங்களை காப்பாற்றின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் டேடியப்பா. ஆண்டவரே, மரணம் ஒரு அடி தூரத்துல இருந்தாலும் ஆண்டவரே, 1 இன்ச்சு தூரத்துல இருந்தாலும் ஆண்டவரே என்னை தப்புவித்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவனை தந்ததும் இல்லாத கிருபையும் பாராட்டினீரே ஆண்டவரே. ஆண்டவரே, சாகாமல் பிழைத்திருந்து உம்முடைய நாமத்தை விவரித்து உம்முடைய அதிசயங்களை விவரிக்க வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. வாழ்வது நான் அல்ல, என் தேவன் என்னுள்ள வாழ்றார் என்று சொல்லி எங்களை தைரியப்படுத்தி இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் சோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் சோத்திரம். அழிவில்லா அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் சோத்திரம். அழிவில்லா அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் சோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம்.
பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி பலிப்பீடம் கட்டுகிறோம். தேவ ஆவியானுடைய மகிமை எங்களுக்குள்ள இறங்கி இருக்கிறபடினால, தேவ ஆவியானுடைய மகிமையினால் எங்களை நடத்துகிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவ கிருப ஆண்டவரே, அப்பா, தேவ கிருப எங்களுக்குள்ள இருக்கிறதே அப்பா. உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறவரே அப்பா. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் எங்களை வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறவரே அப்பா. யோவுக்கும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்தது போல எங்களையும் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறவரே. எங்களை ஆண்டவரே அப்பா, நீங்க ஒரு நாளும் கைவிடாதபடி எங்களை காக்கிற தேவன் ஆண்டவரே, இரக்கம் செய்கிற தேவன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையானவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இரக்கம் செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. என் தேவாதி தேவன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், கண்மலையும் ஆண்டவரை இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவனுமாயிருக்கிறீர் ஆண்டவரே. கண்மலை வெடிப்பில் வைத்து மூடுகிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை கனம் பண்ணுகிறவரே ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஊழியத்தை செய்தால் ஆண்டவரே எங்களுக்கு நீர் எங்களை கனம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாமக்கு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் பெரியவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களை ஆராதனைக்குள்ளாக ஆரம்பிச்சு பத்துக்குள்ளாக எங்களை நடத்தி வந்தீர் ஆண்டவர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்க இந்த நேரத்தில் ஒரு சின்ன வசனத்தை நாங்க தியானம் செய்துட்டு செபத்துக்குள்ளாக கடந்து கர்த்தருடைய ஆவியானவர் என்னை வழி நடத்தும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தாடி கர்த்தர் நன்றி செலுத்து. இந்த நேரத்தில் சங்கீதம் 102 நாங்க எடுத்து 12வது அதிகாரத்தையும் 13, 14, 15 நாங்க கொஞ்சமா தியானிச்சுட்டு கர்த்தர் செய்த எப்படி எங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி, எப்படி அவர்கிட்ட நாங்க கேட்கணும் விண்ணப்பத்தை என்று சொல்லி நாங்க கேட்டுட்டு இந்த நாளையிலும் செபத்துக்குள்ளா கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்ய. ஆமென். சங்கீதம் 102 12வது அதிகாரம். கர்த்தராகிய நீரே என்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பெயர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயசேன் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு சின்ன வசனம் தான். கர்த்தர், நான் அன்றைக்கு தாவீது விண்ணப்பம் வைக்கிறார் அப்படின்னு சொல்ல, கர்த்தராயே நீரே என்றைக்கும் இருக்கிறீர் எங்களோட. அவர் இல்லாட்டி ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆவியானவர் சொல்றது, இன்றைக்கு நான் உங்களோட இருக்கிறேன். எல்லா விஷயத்திலும் அநேக காரியங்கள்ல நாங்க எங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஒரு வெறுமையான நிலையா காண்ற போது, ஒரு வெறுமையான பாத்திரமாய் காண்ற போது, ஒரு அவாந்திர வழியில நாங்க நடக்கிறது போல எங்களை காண்ற போதும் எங்களுக்கு ஆண்டவர் எங்களை பலப்படுத்துகிறார். நான் இன்றைக்கும் உங்களோட இருக்கிறேன், என்றைக்கு நான் உங்களோட இருக்கிறேன். என்னுடைய நாமத்தை பிரசாபப்படுத்துங்க, அது தலைமுறை தலைமுறையா நிற்கும் என்று சொல்றார். அந்த நேரத்துல நாங்க என்ன செய்யணும்? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். தெரியாத ஆண்டவர் எங்களுக்கு செய்த கிருபைகளை அது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் போய் சொல்லுவாங்க. சுவிசேஷத்தை நாங்க சொல்றோம், எங்களுக்கு செய்த நன்மையில சொல்றோம். புற ஜாதிகளுக்கு போயிட்டு, புற மனுஷருக்கு போயிட்டு, ஒரு வியாதியில இருக்கிறவங்க, வியாதியில இல்லையோ ஏதோ ஒரு வறுமை ஒரு நிலையில இருக்கிறவங்களை ஆண்டவர் சொல்லுவார், இந்த நேரத்தில் இவங்களோட பேசு போயின்னு சொல்லி. அந்த நேரத்துல நாங்க அவங்களுக்கு அவருடைய நாமத்தை அந்த இடத்துல பிரஸ்தாபப்படுத்துகளா இருக்கணும். அதுக்குத்தான் எங்களை இந்த நாளையில தெரிஞ்சு கொண்டு எங்களை கற்று தந்து அநேக காரியங்களுக்களாக எங்களை உடைத்து உருமாற்றி எங்களை சீட்சித்து எங்களை வெறுமையாக்கி இருக்கிறார். வெறுமையண்டா உலக காரியங்களை விட்டு வெறுமையாக்கி இருக்கிறார். ஆனா ஆவியில எங்களை உற்சாகத்தை தந்து ஆவியில எங்களை பலப்படுத்தி இருக்கிறார். அதை நாங்க எங்களுடைய ஜெபங்கள்ல சரி, மற்றவங்களுக்கு அவரை பற்றி சொல்றதுல சரி, மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறதுல சரி, நாங்க அதை உணர முடியும். ஆவியில எப்படி பலப்படுத்தி வச்சிருக்கிறாண்டு ஒவ்வொரு ஆக்களோட ஜெபத்திலையும் ஒவ்வொரு ஆக்களோட கிரியைகளிலும் மற்றவர்களுக்கு தெரியும். ஆவியானவர் இந்த பாத்திரத்தை உடைத்து உருமாற்றி வச்சிருக்கிறாருண்டு. அது மாத்திரமல்ல, அவருடைய கிருபை, அவருடைய பேரை பிரஸ்தாபப்படுத்துற போது அவருடைய கிருபை என்ன செய்தான்? தலைமுறை தலைமுறைக்கு நிற்கிறான். நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு மட்டும் அந்த கிருபையை தந்துட்டு போனா சரி, எங்களோட குடும்பத்துக்கு மட்டும் தந்துட்டு போனா சரி, பிள்ளைகளுக்கு மட்டும் தந்தா சரி என்று. இல்லன்னு அன்பானவர்களே, நாங்க இந்த நாளையிலும் எங்களோட தலைமுறைக்கு நாங்க கேட்கணும். தலைமுறைக்கு நாங்க
எங்களுக்கு ஒரு தலைமுறை எங்களுக்கு பாரப்பட்டு ஜெபிச்சபடியா தான் நாங்க இப்ப ஒரு தலைமுறையில நிக்கிறோம். என்ன என்ன பாத்தீங்கன்னு சொன்னா, எங்கட மாமி அப்பாட அக்கா ரட்சிக்கப்பட்டுட்டா. அவ அவ தான் எனக்கு முதல் முதல் என் தலையில கை வச்சு ஜெபிச்சவ. ஜெபிக்க எனக்கு அப்போது நான் ஆண்டவரை விசுவாசிக்கல. பட் இங்க வா நான் உனக்கு ஜெபிக்கிறேன்னு சொல்லி போட்டு என் தலையில கை வச்சு ஜெபிச்சவ. அவ இப்ப இல்ல. அவட சந்ததி எல்லாம் முடிஞ்சுது. இப்ப அந்த நேரத்துல நான் விசுவாசிக்கல. இப்ப நான் வந்து அது எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தி, ஆண்டவர பிரஸ்தாபத்த நாங்க சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அப்ப நாங்க நாங்க மாத்திரம் இல்ல இத விட்டுட்டு நாங்க போறவர்களா இருக்காதபடி, எங்கட தலைமுறைக்கும் ஆண்டவரை பிரஸ்தாவப்படுகிற சந்ததி, பிரஸ்தாவப்படுத்துகிற சந்ததி எழும்ப வேணும் என்று சொல்லி, நாங்க அவருடைய கிருபையில மண்டாடணும். அவருடைய பிரசன்னத்தில மண்டாடணும். ஆண்டவரே, அப்பா பிதாவே, எங்களோட தலைமுறை தோறும் உங்களோட கிருபைக்குள்ள வந்துரோணும். நாங்க மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பம் மாத்திரமல்ல, என்னுடைய சகோதரங்களோட குடும்பம் மாத்திரமல்ல, என் பேர பிள்ளைகள், பிள்ளைகள், பிள்ளைகள் எல்லாம் அப்படியே தலைமுறை, தலைமுறை தோறும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துவர்களா இருக்கணும். அப்போது ஆனா அவர் என்ன செய்றாராம்? அவர் என்றைக்கும் எங்களோட இருக்கிறவரா இருக்கிறாராம். அடுத்தது 13வது பாத்தீங்கன்னா, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயவு செய்யும் காலமும், அதற்கு குறித்த நேரமும் வந்தது. பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க சீயோன் குமாரத்தி என்று எங்களை அழைக்கிறார். ஆ தேவர் எழுந்தருளார். நாங்க தலைமுறை தலைமுறையா அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற போதும், அவர் என்ன செய்றார்? இந்த நேரத்துல அவர் எங்களுக்கு எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குகிறவரா இருக்கிறார். யாருக்கு? எங்களுக்கு இறங்கி, எங்களுக்கு எந்த காரியத்துல தயவு செய்யணுமோ, அந்த காலத்துல அவர் தயவு செய்கிற காலம் வந்திருக்கிறது. அதற்கு குறித்த நேரமும் வந்திருக்கிறது. இந்த நேரம். இவ்வளவு நாளும் என்ன சொன்னீங்கன்னா, நான் 20 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனா ஜெபிப்பேன். ஆனா சுவிசேஷம் சொல்லுவேன். பட் அவருக்குள்ளன்ற ஒரு எழுப்புதல் எனக்குள்ள வந்ததில்ல. அவருக்குள்ள ஜேசப்பாக்குள்ள ஒரு எழுப்பு. ஏதோ இந்த தேவைக்கு போவேன், ஜெபிப்பேன். ஏதோ இந்த தேவைக்கு என் குடும்ப தேவைக்கு அப்படி போவேன், ஜெபிப்பேன். மற்றாக்கள் ஊழியம் செய்யல. ஸோ மற்றாக்களின் இடத்துல நான் போய் நான் ஜெபிப்பேன். பட் மற்றாக்களை கண்டு போய் ஜெபிக்கிறது இல்ல. ஆனா இந்த நாளையில பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவன் எங்களுக்குள்ள சீயோனுக்கு இப்ப எனக்கு இறங்கி இருக்கிறார். எனக்கு ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார். இந்த ஊழியம் என்ன நிறைய ஊழியங்களை காலையில் எழும்பினாலே படுக்க மட்டும் ஆண்டவருடைய கிருபையில அந்த ஊழியத்துல இருக்க எனக்கு தயவு செய்யற ஒரு காலத்தை தந்திருக்கிறார். ஏன் அந்த ஊழியத்தை தந்திருக்கான்னு சொல்லா, எங்களோட குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வேணும். நாங்க மற்றாக்களுக்கு ஜெபிக்கிற போது யோபு தன் சிநேகிதனுக்கு ஜெபித்தான். ஆனா அவன்ட சிறையிருப்பு மாறிச்சு. அவனுக்கு இளந்தெல்லத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதே போல நாங்க என்ன செய்யறோம்? இந்த நாளையில எங்களுக்கு அவர் சீயோனுக்கு எனக்கு இறங்கி இருக்கிறார். எங்களுக்கு இறங்கி இருக்கிறார். யாருக்கெல்லாம் அந்த நேரத்துல சீயோன் குமாரத்தியார் இங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ, தேவனிடம் சொல்லுங்க. எங்கட குடும்பத்தில எழுந்தருளுங்க. எனக்குள்ள எழுந்தருளுங்க. எனக்கு தயவு செய்யுங்க இந்த காரியத்துல. ஆவிக்குரிய காலம் இந்த இந்த நாட்கள் நாங்க ஜெபிக்கிறவளா இருக்கணும். ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறவளா இருக்கணும் நாங்க. ஏனென்று சொன்னா, ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய தீர்க்க தரிசன வர வர வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அப்ப எங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ரட்சிப்பு இல்லாம இருக்கிறோம். இந்த ரட்சிப்புக்காக ஜெபிச்சு போட்டு உலக ஆசீர்வாதத்துக்கு நாங்க ஜெபிக்கிறவளா இருக்கணும். அப்ப என்ன செய்வோம்? இந்த நேரத்துல எங்களுக்கு தயவு செய்யுங்கப்பா. எங்களுக்கு குறித்த நேரத்த நீங்க நீங்க சொல்லி வச்சிருக்கிறீங்க. தாவீது சொல்லி வச்சுருக்காரு. குறித்த நேரம் இதான்ப்பா. இது வேளை வந்துட்டப்பா இந்த குடும்பத்த ரட்சிக்கிறதுக்கு. அப்பா நீங்க இத செய்யுங்கப்பா. எங்கள ஆசீர்வதிக்கிறதுக்கு வேளை வந்துட்டப்பா. எங்களோட குடும்பங்கள ஆசீர்வதிக்கிறதுக்கு, எங்களோட ஊழியங்கள ஆசீர்வதிக்கிறதுக்கு, எங்களோட ரட்சிப்பின ஆசீர்வதிங்கப்பா. ரட்சிப்பை கொடுத்து ஆசீர்வதிங்க எங்களோட குடும்பங்களுக்குன்னு சொல்லி, நாங்க இந்த நாளையிலும் இந்த ரட்சிப்பை குறித்து ஆண்டவர்கிட்ட சியோனுக்கு இறங்கி இருக்கிறீங்க. எழுந்தருளிட்டீங்க. எங்களுக்குள்ள எழுந்தருளி இருக்கிறீங்க. சியோனுக்கு இறங்குங்கப்பா. இப்ப தயவு செய்யும் காலத்தை எங்களோட குடும்பங்களை ரட்சிங்கப்பா. பின்மாற்றத்துல இருக்கிற குடும்பங்களை விடுதலை ஆக்குங்கப்பா. இதான்ப்பா நேரம். ப்ளீஸ் டேடி. நான் இந்த வார்த்தையை சொல்லி 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 போக்குல வரத்துல எல்லாம் சொல்லுவாப்பா. சியோனுக்கு சியோன் என்னத்தை எழுந்தளிக்கிறீங்க இருக்கிறீங்க. ஆனா எங்களுக்கு இப்ப குறித்த நேரமும் வந்திருக்கிறது. எனக்கு இது உதவி செய்யுங்கப்பா. எனக்கு தயவு செய்யுங்கப்பா. எனக்கு என் குடும்பத்துக்கு தயவு செய்யுங்கப்பா. ரட்சிங்கப்பா ரட்சிங்கப்பான்னு சொல்லி நான் அனுதினமும் இந்த வார்த்தைகளை சொல்லி செபிக்கிறவளா இருக்கிறேன் நான். அதே போல எல்லாரும் என்ன செய்யணும்? எல்லா காரியத்திலையும் இந்த வார்த்தையை சொல்லி நாங்க செபிக்கிறோம்னா அந்த வார்த்தையை மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொன்னா அவரை சியோனுக்கு இறங்கி அவர் குறித்த நேரத்தை இந்த நேரத்துல வந்தது. இன்னொரு இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவர் ஏற்ற வேலை அவருக்கு வந்திருக்கிறது.
அவர் எங்களை ஆசீர்வதிக்க எங்களுக்கு வேலை வந்தது. எங்கள் காரியங்களை வாய்க்க செய்றதுக்கு எங்களுக்கு வேலை வந்திருக்குது என்று சொல்லி என்னோட இடத்துல இதுக்கு சொல்லி வச்சிருக்கிறார். ஸோ அப்ப நாங்க இந்த நேரத்துல இது எங்களுக்கு இந்த குறித்த நேரமா வந்திருக்கிறபடினாலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் ரட்சிப்புக்காக என்னத்துக்காக கேட்டு ஜெபிச்சு கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை இந்த காரியத்துல பிடிச்சு எங்களோட தலைமுறைகளுக்காக எங்களை வருங்கால தலைமுறைகளுக்காக நாங்க மாத்திரம் போயிட இயலாது. எங்களை தலைமுறையை நான் உனக்கு பிள்ளையை தந்தேன், கணவரை தந்தேன், உனக்கு அம்மாவை தந்தேன், சகோதரத்தை தந்தேன் அவருடைய பரிசுத்த வருஷத்துக்கு முன்னால போய் நிக்கக்குள்ள ஆண்டவர் கேட்கிறவரா இருக்கிறார். அடுத்தது நாங்க பார்ப்போம் 15வது 14 விட்டு 15 பார்ப்போம். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். பாருங்க, இங்க சீயோனுக்காக எழுந்தருளி இருக்கிறார். சீயோனை கட்டுறார். இப்ப சீயோனை கட்டி என்ன செய்யறார்? அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப நாங்க இந்த நேரத்துல கெஞ்சி, அப்பா இதான்ப்பா உங்களை எங்களோட குடும்பத்துக்கு இறங்குற நேரம், எனக்கு இறங்குற நேரம், இறங்குங்கப்பா, நீங்க குறித்த நேரம் சொல்லிட்டீங்கப்பா, இதான் எங்களுக்கு நேரம், இந்த நேரம் தான்ப்பா, இந்த நேரத்துல செய்யுங்க. அவர் ஒரு நேரத்தை வச்சிருக்க, எல்லாத்துக்கும் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். அப்ப நாங்க என்ன செய்யணும்? அந்த வசனங்களை பிடிச்சு கொண்டு கர்த்தர் நீங்க சீயோனை கட்டி சொல்லியிருக்கிறீங்க, மகிமை வெளிப்படுத்துங்களை வெளிப்படுத்துங்கப்பா, மகிமை எங்கள்ல இருந்து நீங்க வெளிப்படுத்துங்க. அநேகருக்கு நொறுங்குண்டவர்களுக்கு, நறுங்குண்டவர்களுக்கு, காயப்பட்டவர்களுக்கு எந்த இடத்துல விடுதலையாக்கப்படணும் அந்த இடத்துல எங்களை விடுதலையாக்க அப்பா நீங்க இறங்குங்கப்பா என்று சொல்லி நாங்க இந்த வசனங்களை சொல்லி நாங்க செபித்து அவரை எங்களுக்குள்ள இருந்த மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு எங்களை விட்டு கொடுத்து தயாராகி நாங்க எங்களையே நிதானித்து எங்களை ஆயத்தப்படுத்தி இந்த வசனங்களை பிடித்து கொண்டு நாங்க செபிக்கிறவளா இருக்கோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு சின்ன வசனமா இருந்தாலும் யாருக்கெல்லாம் விளங்கி இருக்கிறதோ, ஆனாலும் எங்களோட தலைமுறைகளுக்காக ஜெபிக்கிறவளா இருக்கணும். நாங்க கர்த்தர் இந்த நேரத்துல எங்களை இருக்கிற அவர பேர் தலையங்கம் வந்து அவர பேரை பிரஸ்தாபப்படுத்துங்க. எந்த இடம் என்றாலும், எந்த ராஜ்யம் என்றாலும், எந்த இடம் என்றாலும் நீங்க பார்த்தா சொன்ன நம்ம மாட்டீங்க. நான் டிக்டாக்ல போய் கூட ஜெபிக்கிறேன். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்லாமிய பெண்கள் ஆண்கள் சரி வந்து அதுல எங்களுக்காக ஜெபிங்க, இதுக்காக ஜெபிங்கன்னு சொல்றத இந்த கால நேரங்கள்ல நாங்க பாக்குறோம், கேட்கிறோம். இஸ்லாமிய ஆக்கள் வந்து நின்று பெண்கள் சரி ஆண்கள் சரி அதுல வந்து நின்று சொல்றாங்க, எங்களுக்காக ஜெபிங்க சிஸ்டர், எங்களுக்காக ஜெபிங்க சிஸ்டர். பாருங்க, அவங்களே ஒரு வைராக்கியம் பிடிச்சவங்க, ஒரு முரட்டாட்டம் பிடிச்ச சந்ததி. ஆனாலும் அவங்க அந்த இடத்துல வந்துட்டு ஏனென்று கேட்டால் சீயோனங்களுக்குள்ள வெளிப்படக்குள்ள அந்த இடத்துல அவங்க ஏதோ ஒரு காரியம் இதுல இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு அது புரியுது. சரி, ஆவியானவர் புரிய வைக்கக்குள்ள அந்த இடத்துல வந்து இஸ்லாமிய ஜனங்கள் செபிக்கிறத நாங்க கேட்கறது ஒவ்வொரு நாளும் நாங்க அதுல போய் நின்றுக்க ஒரு ஆத்மாவது இஸ்லாமிய ஆக்கள் வந்து அதுல ஒரு பொண்ணோ ஆணோ சரி எங்களுக்காக ஜெபிங்க என்று சொல்றதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஓகே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் சியோனை கட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பாராக. நாங்கள் இந்த நேரத்திலும் கர்த்தர் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் எங்களை பிடிச்ச இந்த வார்த்தைகளை பிடிச்சு தலைமுறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறவளா இருக்கணும். நாங்கள் மாத்திரமல்ல தலைமுறைக்காக ஜெபிக்கிறவளா இருக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பான பரலோக தகப்பனேப்பா, துதிக்கிறோமே, சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாங்களோ கேட்க போறாங்களோ யூடியூப்ல எந்த ஆவியானவர் இந்த நாளில கிரியை செய்யும்படியாக இந்த வார்த்தைகள் ஊடாக ஆண்டவரே எங்களுக்கு மாத்திரம் நாங்க ஜெபிச்சுட்டு இந்த குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் ஜெபிச்சுட்டு போதோட தலைமுறை ஆண்டவரே உம்முடைய வருகை வரைந்த இருக்கிற தலைமுறை தட்டும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துற கிருபை உள்ள ஆண்டவரை ஆசீர்வாதமான சந்ததி உண்டாகும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஜெஸ்லியோட குடும்பம், என் குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே இதுல இந்த ஊழியன் செய்யற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களையும் தலைமுறையாக உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு சந்ததி எழும்ப வேணும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் இந்த நேரத்துல சியோன் குமாரத்தியா தெரிந்து வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே அந்த சியோனை கட்டி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீரா. உம்முடைய ஆண்டவரே உம்முடைய நாமம் இவர்களுக்குள்ள வெளிப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. யாரெல்லாம் ஊழியத்துக்கு அழைத்து ஆண்டவரை தரிசனத்தோடு இருந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறவர் ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் ஆண்டவரை நீர் மகிமையா வெளிப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதே போல தகப்பனே ஆண்டவரே, இந்த வானொலியில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள ஆண்டவரே திருமணம் தடையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையிலும் ஆண்டவரே அந்த திருமண தடையை இயேசுவின் நாமத்தினாலே நான் உடைத்து ஜெபிக்கிறேன். திருமண தடை உடைக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுக்கு விழா எலும்பு எங்க வைத்திருக்கிறீர் அந்த விழா எலும்பை கொண்டு வந்து சேர்த்து பரிசுத்த விழா எலும்பை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இந்த வருஷம் முடிகிறதுக்கிடையில பிள்ளைகள் சாட்சியா நிறுத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன்.
கடன் பாரத்தோட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று ஆண்டவரே புத்தியோடு ஞானத்தோடும் உழைக்கிற பணத்துல சம்பாதித்து ஆண்டவரே அந்த சம்பாதிப்புல ஆண்டவரே குடிகளை நடத்த, குடும்பத்தை நடத்த, கணவர் மனைவிக்கு ஞானத்தை கொடுத்து கடன் வேண்டாத சந்ததி உருவாக வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கடன்கள் மறையட்டு இயேசுவின் நாமத்தினால், கடன்கள் மறையட்டு இயேசுவின் நாமத்துல ஆண்டவர். அது மாதிரி வியாதியில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள வியாதியும் மறையட்டு இயேசுவின் நாமத்துல. அது எப்படியாப்பட்ட ஏலாத வியாதியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போவதா, வேரோட புடிங்க எறிகிற இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. தழும்புள்ள கரம் அவர்களை தொடுவீராக, தழும்புள்ள கரம் தொடுவீராக அவர்களை. அந்த தழும்பினாலும் ரத்தத்தினாலும் உடைய நாமத்தினாலும் உடைய வார்த்தையினாலும் சுகம் அடைவார்கள் என்று கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன், கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை ஆண்டவரே இந்த நாளையில ஆண்டவரே அப்பா இந்தியாவுக்கு போயிட்டு வந்தவர்கள், வேலையில்லாம காத்திருக்கிற வாலிபர்கள், குடும்பஸ்தர்கள், குடும்ப ஸ்திரீ எல்லாம் இப்போதே அது ஒரு வேலையின் வழிகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே குடும்பங்கள்ல ரட்சிப்பு, ஒரு ஆள் ரட்சிக்கப்படும் மற்றவங்க ரட்சிக்கப்படாதபடி பின்மாற்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த நேரத்தில் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க. ரட்சிக்கப்பட என் தேவனுடைய கரம் குறுகி போவில்லை, குறுகி போகாத கரத்தினாலே ரட்சிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க. ஆவியானவரை ரட்சித்துக் கொள்ளுங்க. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள குடும்பங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவர். உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே, ரட்சிப்பின் மகிமை வெளிப்படட்டும். நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்காக வாழ்ற ஒரு கிருபை வரங்களை பெற்றவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரும் பின்மாற்றத்துக்கு போகாதபடி, பிசாசானவர்களை வஞ்சிக்காதபடி, மனுஷர் வஞ்சிக்காதபடி, அவர்கள் எப்படி உண்மை ஏற்றுக்கொண்டார்களோ அது மரண பரியந்தம் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக உம்முடைய சிலுவையின் ரத்தத்துக்குள்ள மூடி மறைத்து ஜெபிக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன். கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறவன் கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். இப்போது அந்த கற்பத்தின் கனி உண்டாயிருக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன், உண்டாயிருக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அதுபோல தகப்பனே ஆண்டவரே வீடு வாங்குறதுக்கு, வாகனம் வாங்குறது இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள ஆண்டவரே அப்பா ஜெபித்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையில அற்புதம் நடப்பதாக என்று கட்டளை இட்டு ஜெபிக்கிறேன். சபைக்கு ஆண்டவரை வாங்குறதுக்கு, சபைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையர் வாழ்க்கையிலும் அந்த சபைக்கு தேவையான பணம் சந்திக்கப்பட்டு சபை கட்டிடத்தை கொடுத்து ஆராதிக்கிற மகிமையை வெளிப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஆவியானவரே பொறுப்படுங்க ஆண்டவர். ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவங்க ஊழியம் செய்யணும் என்று சொல்லி தரிசனத்தோட தரிசனம் பெற்று தீர்க்க தரிசன வசனங்கள் ஆண்டவரை வர்றங்களோட காத்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளையர் வாழ்க்கையிலும் தேவன் சீயோனை கட்டி மகிமையா வெளிப்படுவீராக இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். அதே போல தகப்பனே ஆண்டவரே அப்பா இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த ஊழியங்கள்ல என்ன ஆண்டவரே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குல இருந்து ஆண்டவரே இந்த ஊழியங்கள்ல ஜனங்களை கொண்டு சேர்க்கும்படியாக ஏனோ தான் வந்து இதுல ஊழியம் செய்யாதபடி அசதியாய் அசட்டையாய் ஆண்டவரே உம்முடைய மகிமையில வந்து நின்று ஊழியம் செய்யாதபடி, உம்முடைய பிரசன்னத்தை வந்து ஊழியம் செய்யாதபடி தேவ கிருபை, தேவ ஞானம், தேவ பலன், பரிசுத்தம் ஆண்டவரே தேவ மகிமையோட வந்து ஊழியம் சேர்க்கத்த கிருபை செய்வீராக. சிறுவர் ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் வாலிபர்கள் வந்து சேரட்டும் ஐயா. வாலிபர்கள் வந்து சூமில சேர்ந்து ஆண்டவரே மகிமையாய் அவர்களையும் கட்டி வெளிப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்பட நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். அதே போல தகப்பனே ஆண்டவரே பிரயாணங்கள் இந்த கொலிடே டைம், சம்மர் டைம்ல கொலிடே போற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சேதமின்றி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவியானவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. விமான விபத்துகள் ஆண்டவரே தரை மார்க்கமாய், விமான மார்க்கமாய், கடல் மார்க்கமாய் போற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த விமானம் ஆண்டவரே தண்ணீர் மார்க்கமாய் போற கப்பல்கள் ஆண்டவரே தரையில போற ஒவ்வொரு மோட்டர் சைக்கிளோ எந்த வாகனமா இருந்தாலும் உம்முடைய மகிமையால மூடிக்கொள்ளும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா உயிரினங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாரையும் ரட்சிங்க. இந்த உலகம் ரட்சிக்கப்படட்டும். ரட்சிப்பின் மகிமையாலே நிரம்பட்டும். ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே நிரம்பட்டும். ரட்சிப்பின் ஆண்டவரை கிருபையாலே நிரம்பட்டும். ஆண்டவர் பாவம் இருக்கிற இடத்துல பரிசுத்தப்படுத்துங்க, கண்டித்து உணர்த்துங்க. நீர் கொடுத்த சுவாசத்தினாலே உணர்வடையட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே யுத்தம் நடக்கிற நாடுகள் ஒவ்வொன்றையும் உம்முடைய இரத்தத்தினாலே வேலையடைத்து மூடுவீராக. அந்த மனுஷர் எல்லாம் ஆண்டவரை அறியாத நிர்விசாரியா இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்களாக. அந்த நிர்விசாரம் அவர்களை விட்டு விலகுவதாக.
அந்த கடினமான இருதயம் ஆண்டவரே சதியான இருதயமாய் மாறுவதாக. கடினமான சிந்தை ஆண்டவரை உடைக்கப்பட்டு தேவனுடைய சிந்தை அவர்களுக்குள்ள ஆண்டவரை கிரியை செய்வதாக. அவையானவரை மக்கள் நன்றி செலுத்துகிறேன். தேசங்களை அழிக்க, இஸ்ரவேலை அழிக்க, எருசலேமை அழிக்க நினைக்கிற ஒவ்வொரு ஆயுதங்களும் ஆண்டவர் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆயுதங்களும் ஒவ்வொரு பட்டயங்களும் வாய்க்காதே போவதாக. இயேசுவின் நாமத்திலே செயலற்று போவதாக. இயேசுவின் நாமத்தில் தாவீதுக்கு ஆண்டவரே அந்த எல்லா பொல்லாத பட்டயத்தை தாவீதையும் அவன் கூட்டத்தாரையும் தப்புவித்தது போல எருசலேமுக்கும் இஸ்ரவேலுக்கும் விரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத பட்டயங்களும் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்படுவதாக. முறியடிக்கப்படுவதாக. சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், மன மகிழ்ச்சி, ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகட்டும், மன மகிழ்ச்சி உண்டாகட்டும். ரட்சித்த அந்த மன மகிழ்ச்சி உண்டாகட்டும். இஸ்ரவேல், எருசலேமில், ஈரான், ஈராக் தேசம் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ரஷ்யா தேசம், அமெரிக்கா தேசங்கள் எந்தெந்த மனுஷர் இதுக்கு விரோதமா எழும்பி நின்று ஆண்டவரே பாகிஸ்தான் தேசம், அரபு நாடுகள் எந்தெந்த மனுஷர் எந்தெந்த ஆண்டவரை தேசம் இந்த விரோதமா எழும்பி நிற்கிறதோ அந்த தேசத்தின் ஜனங்களை நீ ரட்சிப்பீராக, சந்திப்பீராக. எங்களை எப்படி சந்தித்தீரோ அதே போல இவர்களை சந்தித்து ரட்சிக்கும்படியாக சோத்தரிக்கிறேன். இவர்களுடைய புத்தீனம் எல்லாம் மடங்கடிக்கப்பட்டு போவதாக. இவங்களுடைய மேட்டுமையான புயமெல்லாம் முறிக்கப்படுவதாக. அது தேவனுடைய ராஜ்யம் என்ற பயம் வரட்டும். அழிச்சாலும் திரும்பவும் கட்டப்படும் என்ற பயம் வரட்டும். அவர் கட்டினால் அது கட்டப்படும். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் அதை பறந்து காக்கிற பச்சையாய் அந்த தேசங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆவியானவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவ கிருபையும் தேவ மகிமையும் ஆண்டவர் வெளிப்படும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கிருபை மகிமை வெளிப்படும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. இரக்கத்தின் ஆவியானவரே, நீர் மகிமையாய் வெளிப்பட்டு மகிமையான காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை விளங்க பண்ணுவீராக தேசங்களுக்குள்ளாக ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல எங்களுடைய இலங்கை தேசத்திலும் ஆண்டவரே ஆண்டவரே ஜனங்களுக்கு மேலாக ஜனமும் ஆண்டவரே தேசத்துக்கு மேலாக தேசம் எழும்பாதபடி ஜாதிக்காரர் பாசைக்காரர் எல்லாம் ஆண்டவரே கிரியை செய்த ஆண்டவரே அப்பா ஆவியானவரே அப்பா கிரியை செய்து வெளிப்படாதபடி என் தேவனுடைய காரியங்கள் மாத்திரம் நிறைவேற கர்த்தர் கிருபை செய்வீராக. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது ஆண்டவரே. கிருபைனாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி வழி நடத்துவீராக ஜனங்கள் ஆண்டவரே. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஆண்டவரே எல்லா தேசத்திலும் கிழக்கு மேற்கு வடக்கு தேசத்தெல்லாம் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பு எழும்புவதாக, உம்முடைய ரட்சிப்பு வருவதாக ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்தி துதிகன மகிமையெல்லாம் செலுத்தி செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா என் செபத்தை கேட்டுக்கொண்டிருந்தீர் ஆண்டவரே. ஆராதனையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே வார்த்தையில் இடப்பட்டு சியோனை கட்டி மகிமையா வெளிப்படுகின்ற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆண்டவரே தேசம் முழுக்க இருக்கிற ஊழியக்காரர் ஆண்டவரே, சின்ன ஊழியக்காரர் பெரிய வல்லமையான ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் நீ மகிமையாய் வெளிப்படுங்க. இந்த நாளையில உம்முடைய மகிமை வெளிப்பட்டால் இவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் ஆண்டவரே. உம்முடைய மகிமை வெளிப்பட வேணும் என்று சொல்லி சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஊழியங்களுக்கு போற நேரம் இவர்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க. இவர்களுக்கு முன்பாக செல்லுங்க. உங்களோட சமூகம் செல்லட்டும், உடைய பிரசன்ன மகிமை செல்லட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே இவர்கள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை போல வீடுகளில் இருந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய செப வாழ்க்கையும் ஆண்டவரே சத்ருவானவன் திருடி கொண்டு போகாதபடி தேவ ஆவியானவர் எங்களை மகிமையா வெளிப்பட்டு வீடுகளுக்குள்ள கூடாரங்களுக்குள்ள இருந்து செபிக்கிற வாட்ஸ்அப் குரூப்புகளில் ஆண்டவரை எந்தெந்த குரூப்புகளில் இருந்து நாங்கள் செபிக்கிறோமோ கூடி கூடி எஸ்தராக திரைபாலாக இருந்து செபிக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் தேவன் மகிமையா வெளிப்படுவீராக. சத்ருவு ஆண்டவரே இந்த குரூப்புகள் வழியை கிரியை செய்யாதபடி எல்லா பலவானையும் முந்தி கடிந்து கட்டுகிறேன். கட்டப்பட்டு போ. தேவ ராஜ்யத்துக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. சங்கார தூதன் எங்களை சங்கரிக்காதபடி ஆண்டவரே அப்பா எங்களை முற்று முழுதுமாக அவன் சங்கரிக்க வருகிற போது அவன் முற்று முழுதுமாக முறியடிக்கப்பட்டான். ஹல்லேலூயா ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மனுஷர் வஞ்சிக்காதபடி ஆண்டவரே ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே பணத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பணத்துக்காக ஆண்டவரே ஒவ்வொரு குறுப்பை தேடி போகாதபடி தங்கட ஆண்டவரே முழங்கால இருந்து செபித்து தேவனிடத்தில் சீயோலிருந்து ஆசீர்வதிப்ப வசனத்தின்படி சீயோலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரை ஊழியம் சேர்க்கத்த கிருபை செய்யும்படியாக தேவைகளை சந்திக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. யாரும் வஞ்சிக்க கூடாது.
ஆண்டவரே, தேவனுடைய கிருபை இவர்களுக்குள்ள இருந்து இவர்களை உணர்வுள்ளவர்களாக்கி, இதெல்லாம் பொல்லாத காரியம், தேவனுக்கு அருவருப்பான காரியம் என்று சொல்லி இவர்களை கண்டித்து உணர்த்தி இவர்கள் உம்முடைய நீதியின் பாதையில் நடத்தும்படியாக ஒப்புக் கொடுத்து வைக்கிறேன் ஆண்டவரே. லண்டன் தேசம் முழுவதும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. லண்டன் தேசத்தில் ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து ரட்சிப்பை கட்டளை எடுத்து ஜனங்கள் ஜாதிகளுக்கு ஆண்டவரே ரட்சிப்பை கட்டளையிட்டு ஆண்டவரே எல்லாம் சமாதானத்தோட மடிந்த கோதுமை மணிகள் ஆண்டவரே மறுபடியும் கையளவு மேக ஆண்டவரை மழையாக இறைச்சலோடு எழும்பி ஆண்டவரை ரட்சித்து இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கோதுமை மணிகளும் விளையத்தக்கதான் ஒரு கையளவு மேகம் எழும்பும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அந்த மழை எழும்பட்டு மகிமையின் மேகம் ஆண்டவர் இந்த தேசத்துல இடைப்படும்படியாக ஐரோப்பா தேசம் முழுவதும் ஒப்பு கொடுத்து சுபிக்கிறேன். ஆண்டவரே, இந்தியா தேசத்திலும் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்க. இலங்கை தேசத்துல எழுப்புதல் ஆண்டவரே. ஆவியானவரே, உலகம் முழுவதும் எழுப்புதல். கனடா தேசத்தில் எழுப்புதலையா இருக்கிற அந்த மாவட்டத்திலும் அந்த கிராமத்திலும் அந்த தெருக்களையும் ஒரு எழுப்புதல் உண்டாக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, ஜெசிலேயா உம்முடைய மகனா இருக்கிறபடினாலே அவர் மூலமாய் உம்முடைய மகிமை அந்த ஆண்டவரே அந்த பட்டணத்திலும் அந்த தெருக்களை மகிமை வெளிப்படுவதாக. தேவன் இவர்களோட இருக்கிறார், அந்த மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அவருடைய குடும்பங்கள் முழுவதும் நான் ஆசீர்வதிக்கிறேன். பேர பிள்ளைகள், அவருடைய சந்ததி, ரீட்டாமாட குடும்பம், ஜிசிலியாட குடும்பங்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் என்று ஊழியன் சேரலாய் மாறும்படியாக ஒப்பு கொடுத்து வைக்கிறேன். காற்றையும் காணல, மழையும் காணல ஜேஸ்லியா, ஆனாலும் ஆண்டவரே வாய்க்கால்கள் நிரப்பி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். மவுன் செய்கிற ஒவ்வொரு ஊழியம் கைட்டு செய்கிற காரியங்கள் கையின் பிரியாசத்துல ஊழியங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொன்றிலையும் இரட்டிப்பான நன்மை உண்டாகட்டும். அதெல்லாம் ஆண்டவரே பிரயோசனமான இடத்துல அதெல்லாம் விதைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அந்த இடத்துல பிரயோசனமான இடத்துல விதைத்து அதை வெளியே காண செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அதை பறவைகள் வந்து தின்று போடாதபடி ஆண்டவரே, அந்த பறவைகள் அந்த விதைகளை திண்டு போடாதபடி அது 100 60மாக ஆண்டவரை பதில் திறக்கத்தை கிருபை செய்யும்படியா ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளையில யாருக்கெல்லாம் பிறந்த நாள் இந்த வானொலியில் இருக்கிறவங்களுக்கு திருமண நாட்களை நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி செபிக்கிறேன் ஆண்டு. உன் வாழ்க்கை அது சீக்கிரத்துல துளிர்விட செய்வேன். அந்த துளிர்விடுற ஆண்டவரை ஆசீர்வாதத்தை காணட்டும். பிறந்த நாளையும் ஆண்டவரை திருமண நாட்களையும் காணட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. திக்கற்றோர் அனாதைகள் விதவைகள் எல்லாம் திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரையும் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி செபிக்கிறேன். திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் காண்றவர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கமும் மகா கிருபையும் உள்ளவராயிருந்து இரக்கம் செய்யுங்க. சியோனை கட்டி ஆண்டவரை ஏற்ற வேலை வந்தது. சியோனுக்கு நான் தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது என்று சொன்னீங்க. சியோன் குமாரத்திகள் எழுந்து கம்பீரமாய் பாடட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஹல்லேலூயா. இரவு பகலாக ஆண்டவரே எழுந்திருந்து சியோன் குமாரத்திகளாய் இருந்து ஆண்டவரை எருசலேமை நோக்கி இஸ்ரவேலை நோக்கி கதற பிள்ளைகள் எழும்ப வேணும். ஜனங்கள் ஜாமக்காவல்காரர்கள் எழும்ப வேணும். ஊழியக்காரர்கள் எழும்ப வேணும். ஊழியங்கள் பலுகி பெருகட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே நான் சுபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய கிருபையில நீர் வெளிப்பாடு. நாங்கள் அல்ல கர்த்தாவே, நாங்கள் அல்ல, எங்களுக்கெல்லாம் ஆண்டவரே என் தேவனுடைய ராஜ்யம் நீதியும் கட்டப்படட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இனி வரப்போகிற ஆண்டவரே மகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. மகளோ மகனா இருந்தாலும் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி செபிக்கிறேன். மகளோட இடைப்படுங்க. மகள குடும்பங்களை ஆசீர்வதிங்க. மகளை ஆண்டவரே தேவ கிருபையால நிரப்புங்க. ஆண்டவரே ஆராதனை செய்கிற போதும் வார்த்தைகளை பேசுகிற போதும் தேவன் மகிமையா வெளிப்படுங்க. சியோனை கட்டி மகிமையா வெளிப்படுவேன் என்ற வசனத்தின்படி வெளிப்படுங்க ஆண்டவர். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நாளைக்கு மறுபடியும் நாங்கள் இந்த ஆண்டவரை வந்து இந்த ஊழியங்களுக்குள்ள ஆண்டவரை உங்களுடைய மகிமையில நிற்கிற போது உங்களுடைய மகிமையால் மூடிக்கொள்ளுங்க. அந்த நேரம் முழுவதும் மூடிக்கொள்ளுங்க. இரவுல மூடிக்கொள்ளுங்க. பகல்ல மூடிக்கொள்ளுங்க. அக்னி சமமாய் மேக சமமாய் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே எல்லாரையும் பொருட்படுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் இரக்கம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே வழி நடத்தட்டும். கிருபையும் சத்தியம் உங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. எங்களை எல்லாம் தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்டு நிற்கிறேன். சிவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் ஜெஸ்லியா. பிரைஸ் லார்ட் ஜெஸ்லியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை எங்களுக்குள்ள இருந்து ஆண்டவரே மகிமையாய் வெளிப்பட்டு ஆண்டவரே பிரச்சா பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். ஆமென், ஆமென்.